ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லாங் வீடியோ போஸ்ட் பண்ண சொல்கிறீங்க. எடுத்து வச்சுருக்கேன் கிளிப்பிங்ஸ்லாம், பட் எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணதாங்க டைம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்னோடய சண்டே விலாக் தான். சண்டேனாலே எல்லாருமே ரிலாக்ஸாக தானே தூங்கி எழுந்திருப்போம். அப்படி தானே இத்தனை வருஷம் நல்லா தூங்கி எழுந்தேன். இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொட்டீன் எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஒரு 5:30க்கெலாம் எழுந்து வாசல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நைட்டே பார்த்திங்கன்னா நட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஜெய் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் சிலம்பம் கிளாஸ் போயிடுவார். இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சிலம்பம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த பசங்கள்லாம் 6 மணிக்கெலாம் குட்டி குட்டி பசங்கள்லாம் அவ்வளோ க்யூட்டாக கம்பு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் நல்லா துருன்னு இருக்காங்க. அந்த பசங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்மளுக்கெலாம் சில நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம், இன்றைக்கி சண்டே தானே ஒரு 2 மணி நேரம் தூங்கலான்னு நினப்போம். அந்த பசங்களை பார்த்தா இந்த பசங்களே வராங்க, நம்மளால் எழுந்திரிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சன்ரைஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பட் ரோடு பக்கத்தில் தான் இருக்கும். பைக்கு, லாரி அதெல்லாமே போகும். பட் நம்மளோட வீடு கொஞ்சம் பேக் சைடு இருக்கிறதுனால இந்த பொல்யூஷனு, இந்த டிராஃபிக் ஜாம், அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் இங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக எங்களோட டேஸை எங்களுக்கு போகுது. இவ்வளோ வருஷமாக சிட்டின்னு இருந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோட சுற்றி இருக்கிறதுனால மைண்டுக்கு அவ்வளோ காமாக இருக்குது. அதே மாதிரி வீடு சொன்னோம். வீட்டில் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் லைட்டே நம்ம போகிறது கிடையாது. சுற்றி ஜன்னல், அவ்வளோ ஒரு வெளிச்சமான வீடு. வீட்டை சுற்றி செடிகளாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. நித்தினும் எழுந்து வந்துட்டா. அவர் அண்ணன் வீட்டில் இல்லை. கொஞ்சம் நேரம் அவருக்கு சுட்டி கிழமை போட்டு பால் கொடுத்து அவனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சிட்டேன். 8 மணிக்கு மேலே ஜெய் வந்துடுவான். அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே வயல் இருக்குது. அங்கே வாங்க ஒரு குட்டி வாக் போகலான்ட்டு நான், நித்தின், அதுக்கப்புறம் ஜெய் 3 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இங்கே கிணறு நல்லா இருந்தது. பட் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, நம்ம அப்புறமா அப்பா கூட ஒரு நாள் பார்க்கலான்ட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் கொய்யா மரத்தில் கொய்யா பழம்லாம் இருந்தது. அது 2-3 காய் பறிச்சுட்டு சரி வாடா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா 5:30 அது மாதிரிலாம் ஜிம் கிளம்பி போயிடுவாங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒரு 7 மணிக்கு போனாங்க. வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். காலையில் வரும்போதே இன்றைக்கி மீன், அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுட்டேன், கிரில் சிக்கன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. மீன் மட்டும் சங்கரா மீன் வறுவல், மீன் குழம்பு கையோடு அதையுமே கழுவி வச்சிட்டேன். நான் 12:30க்கு மேலே சமைச்சிக்கிறேன்னு சமைக்க உட்காந்தாச்சு. அவங்களுக்கு முட்டை பாயில் பண்ணியிருக்கேன். நித்தினுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமே அப்படியே கையால் மசிச்சு ஊட்டி விட்டு அவனும் சாப்பிட்ருப்பான். இங்கே பசும்பால் தான் வாங்குகிறோம். அதுவுமே நல்லா திக்காக இருக்கும். தண்ணிலாம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, அங்கே இருந்ததுக்கு சிட்டிக்கு இங்கே இருந்து எங்களோட ரொட்டீன் அவ்வளோ ஒரு காமாக, பீஸ்ஃபுல்லாக, பொல்யூஷன் இல்லாமல், ரொம்ப எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இயற்கையோடு சூழ்ந்தே நாங்கள் இருந்துட்டோம், ஐக்கியமாயிட்டோம். அது மாதிரி தான் இருக்குது. மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டேன். நான் 12:30 மணிக்கு சமைக்க ரொம்ப பொறுமையாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன். சாதம் வைக்கணுங்கிறதே 1:30 மணிக்கு மேலே தான் ஞாபகம் வந்துச்சு. நித்தினுக்கு சிக்கன் ரைஸ்க்காக குக்கரில் தனியாக அவனுக்கு எடுத்து வச்சிட்டேன். சிக்கனு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக அரிசி போட்டு குக்கரில் ஒரு 10 விசில் வந்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவருக்கு ஒரு ஃபேவரெட்டு. வீக்லி 2 டைம்ஸ் நான்வெஜ் கொடுத்துருவேன். புதன்கிழமையும் சண்டேவும். சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் இது சாப்பிடுவார். ஃபிஷ் இன்னும் நான் பெருசாக கொடுக்க ஆரம்பிக்கல, ஏன்னா முள்ளெல்லாம் இருக்குங்கிறதுனால. அந்த முள் இல்லாத மீன் நாங்கள் இன்னும் வாங்கலையா, அதனால் மீன் இன்னும் கொடுக்கல. மற்றபடி முட்டை, சிக்கன், மட்டன் எல்லாமே கொடுத்து பழகியாச்சு. மீன் குழம்பு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டு பண்ணது. இதில் மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைக்கிறது தான் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள். மதியானம் நல்லா சாப்பிட்டோம். மதியானம் நான் தூங்கவே இல்லை. 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. செவ்வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்ததா, சரி உங்களுக்கு கேக் பண்ணி தரேன்ட்டு கடன் கேக் பண்ண வந்துட்டேன். இது கொக்கோ பவுடர் போட்ட ஒரு சாக்லேட் கேக், பனானா கேக். இது நல்லா அந்த செவ்வாழையோட ஃப்ளேவர்ஃபுல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜெய் எடுத்து நாளைக்கு ஸ்நாக்ஸ் சொல்லி அப்புறம் முக்கால்வாசி கேக்கு நாங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நித்தின் கூட விளாண்டேன். அந்த குடுமி போட்டு சிண்டு வச்சிட்டு இருந்தேன். அப்படியே வீடியோ எடுக்க சுத்தமாக மறந்தாச்சு. ஃபேமிலியோடு அப்படியே இருந்ததுனால வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. இந்த வீக் எல்லாருமே பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டு வீக் எடுத்த வீடியோ தாங்க. வெயில் கொஞ்சம் நெஞ்சமாக அடிக்குது, மண்டையை பொழக்கிற மாதிரி இருக்குது. காலையில் நான் கம்பெனிக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 12 போல் வந்தேன். இன்றைக்கி வந்து நான் காலையிலே சமைக்கலை. சரி மதியானம் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால மதியானம் வந்து தான் சமைச்சேன். வந்ததும் நல்லா ஐஸ் க்யூப்லாம் போட்டு ஒரு நன்னாரி சர்பத்து போட்டு குடிக்கலான்ட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் 5:30 6 எழுந்திருக்கிறதுனால நிறையவே டைம் இருக்க மாதிரி இருக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி டைம் 9 வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபேமிலிக்கானது தான். சமைக்கிறது, ஜெய்யை ஸ்கூலுக்கு அனுப்புறது, நிதினுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கடன்னு ஆர்கனைஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த 9 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு நான் 9:30 to 10 வந்து ஆஃபீஸ் போயிடுவேன். திரும்ப 12:30 1க்கு தான் வருவேன். அதுக்கப்புறம் நிதினுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது. காலையிலே அவனுக்கு தேவையான சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு போகிறதுனால மதியானம் வந்து நான் பெருசாக சமைக்க மாட்டேன். லைட்டாக ப்ரீ ஹீட் மட்டும் பண்ணி அவருக்கு மிக்சியில் அரைச்சி கொடுத்துருவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. திரும்ப அவரை தூங்க வச்சுட்டு நான் கம்பெனி போயிடுவேன். கம்பெனி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:40க்கு ஜெய்யோட ஸ்கூல் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக கம்பெனி பக்கத்தில் தான் ஜெய்யோட ஸ்கூலு, வீடும் பக்கத்துலே அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ட்ராவல் அலைகிற ஃபீல் அப்படிலாம் இல்லை, ரொம்ப டயர்ட்னஸும் கிடையாது. பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் டைமை மட்டும் மேனேஜ் பண்ணிப்பேன். இந்த மணிக்கு இது பண்ணணும், இப்போ வந்து நிதின் தூங்கிடுவான், ஸோ அந்த டைமில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நான் ப்ரீ பிளானாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை டைமிங்கை பொறுத்த வரைக்கும். இந்த குட்டி பையன் வந்ததுக்கப்புறம் தான் ரொட்டீன் அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணதுனால இப்போ மைண்டு ரொம்பவே காமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப சின்ன வீடியோ தான். நான் லாங் வீடியோ வந்து 2 டேஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். பாய்.